You may go through seasons of problems, seasons of pain, seasons of dryness, problems in a season లో నుంచి ఒకవేళ మీరు వెళ్తూ ఉండొచ్చేమో, బట్ యూ విల్ నెవర్ బి అవుట్ ఆఫ్ ద సీజన్ ఆఫ్ గాడ్స్ గ్రేస్. సో ఆయన కృప లేని సీజన్లో ఆయన మిమ్మల్ని ఎంటర్ అవ్వనివ్వడండి. Be strong in the power of his might. Be strong in the power of his might. So let's look into the word and then we'll pray. நாம் இந்த வசனத்துக்கு கடந்து சென்று பிறகு ஜெபிப்போம். Before that I want to tell you a joke. நான் அதுக்கு முன்பாக ஒரு நகைச்சுவை சொல்ல விரும்புகிறேன். How many of you know Sir Isaac Newton? யாராருக்கெல்லாம் ஐசக் நியூட்டன் அவர்களை தெரியும்? Your company கண்டுபிடித்தவர். Is he working in your company? அவர் உங்க கம்பெனியில வேலை செய்கிறாரா? No, right? He's a scientist. அவர் ஒரு விஞ்ஞானி. Isaac Newton. ஐசக் நியூட்டன் என்பவர் ஒரு விஞ்ஞானி. So he's a great scientist. அவர் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி. So one day he was going to give a speech in an university. ஒரு பல்கலைக்கழகத்திலே அவர் பேச்சை கொடுப்பதற்கு சென்றார். Where there are so many powerful big scientists are there. அங்க அநேக விஞ்ஞானிகள் இருந்தார்கள். And then he was so tired. அவருக்கு மிகவும் சோர்வாக இருந்தது. He was like sleepless. அவர் தூங்காமல் இருந்ததால் சோர்வாக இருந்தார். And he told his driver, அவர் தன்னுடைய ஓட்டுநரை பார்த்து சொன்னார், "Hey, I'm very tired. நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். నేను చాలా అలసిపోయాను. నేను ఇప్పుడు స్పీచ్ ఇవ్వలేను. I can't do that. நான் சோர்வாக இருப்பதனாலே நான் தளர்ந்து போயிருப்பதனால என்னால பேச முடியாது என்று சொன்னார். Can you I will give my notes to you. என்னுடைய அந்த குறிப்புகளை நான் உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன். And we can change dress. நாம் நம்முடைய உடையை மாற்றிக் கொள்ளலாம். I will give my suit to you. என்னுடைய சூட்டை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். You give me your chauffeur dress to me. நீ ஓட்டுநர் அந்த உடையை எனக்கு கொடுத்து விடு. And I will sit there. You do the lecture. நான் இங்க அமர்ந்து கொள்கிறேன், நீ போய் அந்த இதிலே கருத்தரங்களை பேசிக்கொண்டு வா. So they both changed the clothes. அவர்கள் அந்த உடையை மாற்றிக் கொண்டார்கள். బట్టలు మార్చుకున్నారు. ఐజక్ న్యూటన్ వెళ్ళి ఫ్రంట్ లైన్ లో కూర్చున్నాడు డ్రైవర్ లాగా. ஐசக் நியூட்டன் அவர்கள் ஓட்டுநர் போல வேடம் அணிந்து அந்த உடையை மாற்றிக்கொண்டு முதல் இதிலே உட்கார்ந்தார். And the driver was like now Isaac Newton. அந்த ஓட்டுநர் ஐசக் நியூட்டனை போல உடை அணிந்து கொண்டு Wow, in Isaac Newton's dress he was preaching. He was like, oh my God, he was like telling even more than Isaac Newton. ஐசக் நியூட்டன் சொன்னதை விட அதிகமாக அவர் பேசிக் கொண்டிருந்தார். He is speaking all the notes and he was sharing more than Isaac Newton. அந்த ஐசக் நியூட்டன் அவர்கள் கொடுத்த அந்த குறிப்புகளை வைத்துவிட்டு அதை விட மேலாக அவர் பேசிக் கொண்டிருந்தார். So after he finished teaching, அந்த இதை அவர் உரையை முடித்த பிறகு one scientist stood up. ஒரு விஞ்ஞானி எழுந்து கேட்டார். And he asked a question. அவர்ட்ட ஒரு கேள்வியை கேட்டார். And this guy don't know how to answer. அந்த கேள்விக்கு அவருக்கு பதில் தெரியவில்லை. And you know what he said? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? Hey, you don't know this, huh? இது கூட உனக்கு தெரியாதா என்று சொல்லி. I'll call my driver. என்னோட ஓட்டுநரை நான் அழைத்து I'll call my driver, he will answer you. அவர் உனக்கு பதில் சொல்வார் என்று சொன்னார். And he called Isaac Newton. அவர் ஐசக் நியூட்டன் அழைத்தார். ஓட்டுநர் இடத்துல இருந்து ஐசக் நியூட்டன் அழைத்தார். And he answered. ஐசக் நியூட்டன் வந்து அதுக்கு பதில் சொன்னார். Many times அநேக நேரங்களில் we go wrong by the appearance. நாம் அந்த மற்றவர்கள புற இத பார்த்து நம்ம இது ஏமாந்து விடுகிறோம். Fine appearance choose மோசపోతూ ఉంటాం. பிறருடைய அந்த புற அமைப்பை பார்த்து நாம் அநேக நேரம் ஏமாந்து விடுகிறோம். Appearance will not take us farther. நம்முடைய புற அமைப்பு நம்மை வெளியே அநேக தூரத்திற்கு கொண்டு செல்லாது. It's the knowledge that will take us farther. அறிவு தான் நம்மை தூரத்திற்கு கொண்டு. Whether you are in 3-piece suit or in an ordinary dress or in under a construction worker's dress or whatever the dress you have, but it's the knowledge that will take you far in life. நீங்கள் எந்த உடை அணிந்திருந்தாலும் சரி, உங்களை தூரத்திற்கு கொண்டு செல்வது உங்கள் அறிவுதான். There are doctors in 3-piece suit. அநேக மருத்துவர்கள் 3 அந்த கோட்டை அணிந்து கொண்டிருப்பார்கள். They will tell their patients don't smoke because smoking will kill you. அநேகர் அவர்கள் சொல்லுங்கள் புகைப்பிடிக்காதீர்கள், அந்த புகைப்பிடிப்பது உங்களை கொன்றுவிடும் என்று. But they will go downstairs and keep smoking. ஆனால் அவர்களே கீழாக சென்று புகைப்பிடித்துக் கொண்டிருப்பார்கள். Yes or no? Yeah. So it is not the dress that will make us wise. நாம் அணிந்திருக்கிற உடை நம்மை ஞானியாக்கி விடாது. It is actually not the dress that will give you true identity. நீங்கள் அணிந்திருக்கிற உடை உங்களுக்கு அந்த ஒரு இதை கொடுக்காது. So don't get deceived by looking at people's dress. மக்கள் அணிந்திருக்கிற உடையை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். మంచి డ్రెస్ వేసుకున్నారు కదా అని వాళ్ళని చూసి మోసపోకండి. நான் நன்றாக உடை அணிந்தவரை பார்த்து நீங்க ஏமாந்துடாதீங்க. మన జ్ఞానము మనల్ని దూరం తీసుకెళ్తది. உங்களுக்கு இருக்கிற அந்த அறிவு அந்த ஞானம் தான் உங்களை அநேக தூரத்துக்கு So கொண்டு செல்லும். invest in getting knowledge, not buying nice clothes.
நீங்கள் எனவே துணி வாங்குவதை விட அறிவை சம்பாதிப்பதற்கு நீங்கள் உங்கள் நேரத்தை பிரயோகப்படுத்துங்கள். Nice clothes are good, நல்ல உடை நல்லதுதான். but invest your time in feeding your mind with right material. ஆனால் உங்கள் நேரத்தை நல்ல காரியங்களை அறிந்து கொள்வதற்கு அதை பிரயோஜனப்படுத்துங்கள். Then you will be successful in life. அப்பொழுது நீங்கள் வாழ்க்கையிலே வெற்றி சிறப்பீர்கள். Hallelujah. Hallelujah. మీ థాట్స్ మంచిగా ఉంటే మీరు అన్నిట్లో సక్సెస్ఫుల్ గా ఉండగలుగుతారు. உங்களுடைய நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையின் வெற்றியும் இருக்கும். You can answer all the challenges in life. உங்கள் வாழ்க்கையில வருகிற எல்லா சவால்களையும் உங்களால் எதிர்கொள்ள முடியும். Sometimes our driver knows better than us. சில வேளையிலே நம்முடைய ஓட்டுநர்களுக்கு நம்மை விட அதிகமாக நன்றாக தெரியும். There is a portion in the Bible, வேதத்திலே ஒரு பகுதி உண்டு. Isaiah chapter 55. ஏசாயா 55ஆம் அதிகாரம். It's a beautiful invitation that God is inviting his people. இங்கு தேவன் தன்னுடைய ஜனங்களை அழகாக ஒரு அழைப்பை கொடுக்கிறார். Isaiah chapter 55. ஏசாயா 55ஆம் அதிகாரம். I'm reading verse 1. முதலாம் வசனம். Ho, everyone who thirsts, come to the waters, and you who have no money, come buy and eat. Yes, come buy wine and milk without money and without price. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள். பணமில்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். Have you ever bought without money? காசு இல்லாம ஏதாவது நீங்க வாங்கியிருக்கீங்களா? ఎప్పుడన్నా కొనుక్కున్నారా డబ్బులు లేకుండా? எப்பயாவது நீங்க காசு இல்லாம ஏதாவது வாங்க முடியுமா? For everything we need money to buy. எல்லாவற்றையும் வாங்குவதற்கு பணம் முக்கியம். Right? I remember an incident. நான் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறேன். Even from when I was young, if I see anybody on the roadside, my heart goes out for them. நான் சிறு வயது முதலே யாராவது தெருவிலே பார்த்தால் அவர்களுக்காக என் உள்ளம் ஏங்கும். One day when I was going to school, நான் ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் பொழுது I saw an old lady on the street in hot sun. ஒரு நாள் ஒரு வேலை செய்கிற ஒரு அம்மா அவர்கள் அந்த கடுமையான வெயிலிலே இருப்பதை பார்த்தேன். I was studying 8th standard. நான் அப்பொழுது 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தேன். You know, in India, rickshaw, nowadays we can't find. இந்திய தேசத்தில் அந்த ரிக்ஷாவை பார்க்க முடியும். I was going by rickshaw. அவர்கள் ரிக்ஷாவிலே சென்று I கொண்டிருந்தார்கள். told that guy to stop. நான் அந்த ரிக்ஷா ஓட்டுநரை பார்த்து நிறுத்துங்கள் என்று I சொன்னேன். woke her up. நான் அந்த சகோதரியை எழுப்பி With the help of rickshaw fellow, I put her in the rickshaw. நான் அந்த ரிக்ஷா ஓட்டுநரோட உதவியோடு அவர்களை தூக்கி I know there is Mother Teresa home there. அங்க ஒரு மதர் தெரசா அன்னை தெரசா இல்லம் உண்டு. Very far. அது கொஞ்சம் தூரத்திலே உண்டு. I told him, let's go there. நாம் அங்க செல்வோம் என்ற ஓட்டுநர். I know I'm getting late to school. எனக்கு பள்ளிக்கு நேரம் ஆகிறது எனக்கு தெரியும். But I can't see her like that. ஆனால் அப்படி இருப்பதை என்னால் பார்க்க முடியாது. And we went there. நாங்கள் அந்த அன்னை தெரசா இல்லத்துக்கு After சென்றோம். going there, அங்க சென்ற பிறகு they said we won't take. நாங்கள் இங்க ஏற்றுக்கொள்ள முடியாது என்று I got very angry. எனக்கு மிகவும் கோபம் வந்து விட்டது. Do you know you are representing Mother Teresa? உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அன்னை தெரசாவை குறித்து நீங்கள் You சொல்லுங்க. know what Teresa did? அன்னை தெரசா என்ன செய்தார் என்று She தெரியுமா? goes to the streets. அவள் தெருவிலே சென்று She pick up the disabled யாரெல்லாம் முடியாதோ அவர்களை கொண்டு வந்து and she helped them. அவளுக்கு உதவி செய்தார். And you are asking for her identity. ஆனால் நீங்களோ இவர் என்ன யார் என்று நீங்கள் என்னிடத்தில் கேட்கிறீர்கள் என்று கேட்டேன். That I know fathers and sisters. You know, in RCM we have fathers, sisters, right? ஆர்சியிலே ஃபாதர் சிஸ்டர் என்று சொல்வார்கள். So I know one father name. அங்கிருந்த ஒரு ஃபாதரை அவர்களுக்கு He is தெரியும். very kind. அவர் மிகவும் அன்பானவர். And I told these people, அவர்களை பார்த்து சொன்னேன், I will call him if you don't take her. அந்த ஃபாதரோட நேம் சொல்லி அவர்களுக்கு நான் தொலைபேசியினால் அழைப்பேன் என்று சொன்னேன். And they took her. உடனே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். You know what this father do? அவர் அந்த ஃபாதர் என்ன செய்வார் தெரியுமா? Every week he will go to the railway station. ஒவ்வொரு வாரமும் அந்த ரயில் நிலையத்திற்கு சென்று Every week he will go to the railway station. Weekly once or twice, I don't know. ஒவ்வொரு வாரமும் வாரத்துக்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ அந்த ரயில்வே நிலையத்திற்கு You know, fathers wear white dress. அந்த ஃபாதர்லாம் வெள்ளை அங்கி அணிந்திருப்பார்கள். He looks, you look at his face, he looks like Jesus to me. அவருடைய முகத்தை பார்க்கும்போது அவர் இயேசுவை பார்ப்பது போல இருக்கும். He goes to railway station. அவர் அந்த ரயில்வே நிலையத்திற்கு சென்று He call all the children who are there. அங்க இருக்கிற அனைத்து சிறு பிள்ளைகளையும் அழைத்து, You know, Indian railways, how it will be? இந்தியாவில் இருக்கிற ரயில் நிலையம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும் The அல்லவா? children will try to loot people. அங்க இருக்கிற அந்த சிறு பிள்ளைகள் அந்த மக்களிடத்திலே பணத்தை பறிப்பதற்கு பார்ப்பார்கள். They try to polish the shoe, but they look at the pockets. அவர்கள் அந்த ஷூவை பாலிஷ் போடுவது போல போட்டுவிட்டு அந்த அவர்கள் பணம் இருக்கிற அந்த பாக்கெட்டை தான் பார்ப்பார்கள். And all kinds of naughty things they'll be doing. அவர்கள் எல்லா விதமான சட்டமிதனமும் செய்வார்கள். Some people will be working there because the father is a drunkard. சில பேர் அங்க தன்னுடைய தகப்பனார் குடிகாரராக இருப்பதனால வேலை செய்வார்கள். Some people sweeping the platforms. சில பேர்
பேர் அந்த பிளாட்ஃபார்மை பெருக்கிக் கொண்டிருப்பார்கள். This father will go, இந்த ஃபாதர் செல்வார், he will call them, அவர்களை அழைத்து he will hug them. அவர்களை அணைத்துக் கொள்வார். They are with dirty clothes. அவர்கள் அந்த அழுக்கு துணியிலே He இருப்பார்கள். will hug them அவர்களை அணைத்துக் and he கொள்வார். will take them to the restaurant nearby அவர்களை அருகிலே இருக்கிற ஒரு கடைக்கு அழைத்து சென்று and he will tell them, அவர்களை பார்த்து சொல்வார், buy whatever you want. உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதை வாங்கி You want chicken biryani, you want chicken 65, whatever you want, buy. உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வேணுமா, சிக்கன் 60 வேணுமா, எது வேணுமோ அதை வாங்கி கொடுங்க என்று சொல்லுவார். If they say we don't have money, அவர்களிடத்தில் நான் பணம் இல்லை என்று அவர் சொன்னார். you know what he will say? அவர் என்ன சொல்வார் தெரியுமா? Even if you don't have money, உங்களிடத்தில் பணம் இல்லை buy. நீங்கள் வாங்கி கொள்ளுங்க, I will pay. நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். Hallelujah. Even if you don't have money, உங்களிடத்தில் பணம் இல்லை என்றாலும் you buy whatever you want. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வாங்கி கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. Then these kids are very hungry. அவர்கள் மிகவும் பசியாக இருப்பார்கள். Whatever they like, they will eat. என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வாங்கி சாப்பிடுவார்கள். Then he will take them to the home. அவர்களுக்கு அவர் அந்த வீட்டுக்கு அழைத்து செல்வார். I tell you, நான் சொல்கிறேன், many IAS officers, doctors came from that home. அந்த இல்லத்திலிருந்து தான் अनेक IAS ஆபீசர்கள், மருத்துவர்கள் வந்தார்கள். Just with his love, he transformed people. அவருடைய அன்பின் மூலமாய் மக்களுடைய வாழ்க்கையை மாற்றினார். ఆ రోడ్డు మీద దొంగతనం చేసుకునే పిల్లల్ని ట్రాన్స్ఫార్మ్ చేసేసాడు. அவர் அந்த மக்களை தன் அன்பின் மூலமாய் மாற்றி அவர் வாழ்க்கையை மாற்றி A விட்டார். true love can transform people. உண்மையான அன்பு மக்களுடைய வாழ்க்கையை மாற்றி. This is what Jesus is doing here. இதுதான் இயேசுவானவர் இங்கு செய்கிறார். He is inviting everybody. அவர் அனைவரையுமே அழைக்கிறார். You don't need any prerequisite to come to God. அவரிடத்தில் வருவதற்கு எந்த ஒரு இது முன்விதிவோ தேவையில்லை. దేవుని దగ్గరికి రావడానికి నీకే క్వాలిఫికేషన్ అవసరం లేదు. நீங்கள் இயேசுவினிடத்தில் வருவதற்கு உங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் வேண்டியதில்லை. ఆయన అందరినీ పిలుస్తున్నాడు. அவர் உங்களை அழைக்கிறார். అందరినీ, he is calling everyone. அவர் எல்லாரையும் அழைக்கிறார். He is telling come. எல்லாரும் வாருங்கள் என்று అందరూ రండి. எல்லாரும் இங்க வாருங்க. Come. வாருங்கள். And come and buy. Even if you don't have money, come and buy. உங்களிடத்தில் பணம் இல்லை என்றாலும் நீங்கள் வந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்று. I have the joy that you need. உங்களுக்கு வேண்டிய சந்தோஷம் என்னிடத்தில் ஒன்று என்று இயேசு சொல்றார். I have the peace that you need. உங்களுக்கு வேண்டிய சமாதானம் என்னிடத்தில் ஒன்று என்று இயேசு. I have the things that you cannot buy with dollars. நீங்கள் பணம் கொடுத்து வாங்க முடியாத விலையேறப்பட்ட காரியங்களை இயேசு வைத்திருக்கிறார். డబ్బులతో కొనలేని blessings నా దగ్గర ఉన్నాయి. உங்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் அவர் வைத்திருக்கிறார். Hallelujah. So even if you don't have money, உங்களிடத்தில் பணம் இல்லை என்றாலும், you come with your empty pockets. உங்கள் பாக்கெட் எம்ப்டியாக இருந்தாலும் இயேசுவினிடத்தில் வாருங்கள். Come with your empty hands. உங்கள் கரங்கள் வெறுமையாக இருந்தாலும் இயேசுவினிடத்தில் வாருங்கள். Don't think that you don't have anything. உங்களிடத்தில் ஒன்றும் இல்லை என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. You may not have hope. உங்களிடத்தில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம். But God is telling, ஆனால் இயேசு சொல்கிறார், come. வாருங்கள் And buy. வாங்குங்கள். Come and take water. நீங்கள் என்னிடத்திலே வந்து தண்ணீரை எடுத்துக்கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. He is inviting people. அவர் உங்களை அழைக்கிறார். But the people should know ஆனால் மக்கள் ஒன்றை புரிந்து கொள்ள their வேண்டும். need first. அவர்களுடைய தேவை அறிந்து கொள்ள வேண்டும். వాళ్ళ నీడ్ ఏంటో వాళ్ళకి తెలియాలి. அந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். వాళ్ళ నీడ్ తెలియలేదనుకోండి, உங்களுக்கு தேவை என்னவென்று தெரியவில்லை என்றால் వాళ్ళని ఎంత $1000 ఇచ్చినా వేస్ట్. எவ்வளவு காசு கொடுத்தாலும் அது வேஸ்டா தான் போகும். మైండ్ సరిగ్గా పనిచేయని వాళ్ళకి డబ్బులు ఎంత ఇచ్చినా వేస్టే மனது சரியில்லாமல் காசு மட்டும் இருந்தாலும் ஒன்னு அது வேஸ்டா தான் போகும் కదా. So you must know that you are empty inside. நீங்க முதல்ல நாங்கள் உள்ளே நாங்கள் வெறுமை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். You must know what is your problem. உங்களுடைய பிரச்சனை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். If you go to doctor and stand there, நீங்கள் ஒரு மருத்துவரிடத்தில் சென்று அங்க நின்றீர்கள் என்றால், doctor cannot give you medicine if you don't tell him his problem. உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லவிட்டால் அவருக்கு மருந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது. Now God is telling, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், if you feel empty, உங்கள் வாழ்க்கையிலே வெறுமையாக இருந்தால், if you feel thirsty, நீங்கள் தாகமாக இருந்தால், come to me. அவரிடத்திலே வாருங்கள். Hallelujah. I will give you water. அவர் உங்களுக்கு தண்ணீரை கொடுப்பேன் என்று சொல்கிறார். Giving water means giving life. தண்ணீரை கொடுப்பது என்றால் ஜீவனை கொடுப்பது என்று அர்த்தம். Hallelujah. A water అంటే లైఫ్ ఇచ్చినట్టు. அந்த தண்ணீர் ஜீவனை குறிக்கிறது. వాటర్ లేకుండా చచ్చిపోయిన వాళ్ళు ఉన్నారు. தண்ணீர் என்றால் நாம என்ன செய்ய முடியும்? God is telling, come. கர்த்தர் சொல்கிறார், வாருங்கள். Leave your background. உங்களை எல்லா பின்புகளையும் மாற்றி விடுங்கள். Leave your emptiness. உங்களை வெறுமை அங்கு விட்டு விடுங்கள். Leave that railway station. அந்த ரயில்வே நிலையத்தை விட்டு விடுங்கள். Leave that platform. அந்த பிளாட்ஃபார்மை விட்டு விடுங்கள். Come to me. அவரிடத்திலே வாருங்கள். I'll give you water. அவர் உங்களுக்கு தண்ணீரை தருவார். And you who have no money, யாரிடத்திலே பணம் இல்லையோ, come buy and eat. வந்து வாங்கி சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார். Yes, come buy wine and milk. வந்து அவர் சொல்றார், திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள் என்று. Without money. பணம் இல்லாமல், without price. எந்த ஒரு காசுமே கொடுக்காமல். Hallelujah.
You know, water is, it quenches our thirst. தண்ணீர் நம்முடைய தாகத்தை தணிக்கிறது. కానీ మిల్క్ ఎందుకు ఇస్తాం బేబీస్కి? பாலை வந்து சிறு குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள். బేబీస్ ఫర్ దెమ్ టు గ్రో. அவர்கள் வளர்வதற்கு கொடுப்பார்கள். మిల్క్ మన గ్రోత్ కి ఉపయోగపడుతుంది కదా. பால் வந்து வளர்வதற்கு பிரயோஜனப்படுத்தும். మనకి బలం రావడానికి మిల్క్ తాగుతాం. நல்ல பலமாக வளர்வதற்கு பால் கொடுப்பார்கள். So God is telling, ஆனா கர்த்தர் சொல்கிறார், I'll give you milk. நான் உங்களுக்கு பாலை கொடுக்கிறேன். That means I'll give you the strength, the nourishment that you need. உங்களுக்கு தேவையான பலத்தை, உங்களுக்கு தேவையான சத்துவத்தை நான் தருகிறேன். Wine represents joy. இந்த பாலும் திராட்சரசம் வந்து உங்கள் மகிழ்ச்சியை குறிக்கிறது. So you may feel empty inside. உங்கள் வாழ்க்கையில வெறுமையாக இருக்கலாம். Sister, from morning till night I am working. நான் காலையில இருந்து மாலை வரை வேலை செய்கிறேன். I don't have peace. எனக்கு சமாதானமே இல்லை. I don't have satisfaction. எனக்கு அது ஒரு திருப்தியே இல்லை. I am so anxious. நான் மிகவும் கவலையாக இருக்கிறேன். నా ఫ్యూచర్ ఎట్లా ఉంటుందో నాకు తెలీదు. என்னுடைய ఎదుర్காలం எப்படி இருக்கும் నాకు భయంగా ఉంది. எனக்கு பயம் தான் இருக்கு. నా అప్పులు ఎలా తీరుతాయో నాకు తెలీదు. எனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. I don't know how I can clear my debts. என்னோட கடனை எவ்வாறு அடைப்பேன் என்று எனக்கு தெரியல. All these anxieties. இது எல்லாமான கவலையும் God is telling, கர்த்தர் சொல்கிறார், I'll give you wine. நான் உங்களுக்கு திராட்சரசத்தை I'll give you joy. உங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறேன். I will give you peace. உங்களுக்கு சமாதானத்தை தருகிறேன். I will give you strength. உங்களுக்கு பலத்தை தருகிறேன். You don't have money? உங்களுக்கு காசு இல்லையா? Come. வாருங்கள். Hallelujah. Hallelujah. Because ஏனென்றால் somebody paid the price. ஏற்கனவே அதற்கான விலை கிரயத்தை கொடுத்து விட்டார். Somebody paid the price for all your blessings. உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்துக்கான விலை கிரயத்தையும் ஒருவர் செலுத்தி விட்டார். For all your blessings. உங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும். Hallelujah. Hallelujah. You know, when we come from India to Singapore, we came by flight. We came by plane, right? நாம் சென்னையிலிருந்து இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு வருவதற்கு நாம் விமானத்திலே வந்திருப்போம். There was one guy who went from India to America. ஒருவர் இந்தியா தேசத்திலிருந்து அமெரிக்கா தேசத்திற்கு சென்றார். So while going, it's very long flight. அது ஒரு மிக நீண்ட தூரம் So பிரயாணம். air hostess, they'll come and ask, do you excuse me, do you want to eat this, do you want to eat that? அந்த விமான பணிப்பெண்கள் உங்களுக்கு இது வேண்டுமா, இது சாப்பிடுறீங்களா என்று கேட்பார்கள். There was one guy, anything he says, no, I don't want to eat. எது கொடுத்தாலும் எனக்கு எதுமே வேண்டாம்னு ஒருத்தர் சொல்லிட்டே இருந்தார். No, வேண்டாம், I don't want to eat. எதுமே எனக்கு வேண்டாம், எனக்கு எதுவும் சாப்பிட வேண்டாம். And after the air hostess left, விமான பணிப்பெண் சென்ற பிற்பாடு, and then he takes the bread from his bag. அவருடைய பையில் இருக்கிற அந்த பிரெட்டை எடுத்து and he eats the bread. அந்த பிரெட்டை சாப்பிட்டு கொண்டு, You know, almost 18 hours. 18 மணி நேரம் அப்படி செய்து, The bread also getting dried up. அந்த பிரெட்டும் வறண்டு கொண்டே இருக்கிறது. So by the time before getting down, அவர் கீழே இறங்குவதற்கு முன்பாக, the passenger who is sitting beside, அவர் அருகில் இருந்த ஒரு பயணி, he asked, excuse me, அவர் அவரை பார்த்து கேட்டார், why are you eating this bread? எதற்காக இந்த பிரெட்டை சாப்பிடுறீங்க? Is there any problem? உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? Why you said no to everything? எதுமே வேணாம், நீ எதுக்கு சொல்றீங்க? And then he said, என்ன அவர் சொன்னார், I don't have money. என்கிட்ட காசு இல்லைன்னு அவர் சொன்னார். That's why I said no. அதனால தான் வேணான்னு சொன்னேன். Then this passenger said, ஆனால் உடனே அந்த everything is included. எல்லாமே அந்த இதுல பயணச்சீட்டுல இருக்குன்னு When you buy the ticket, அந்த பயணச்சீட்டை வாங்கும்போது everything is included. எல்லாமே சேர்த்து தான் காசு வாங்கிட்டாங்க. He said, ஐயோ. அப்புறமா சொன்னா, ஐயோ. Many times we are like that. நிறைய நேரங்களில் நாம் இப்படி தான் இருக்கிறோம். We miss lot of blessings. நாம் अनेक ஆசீர்வாதங்களை இழந்து விடுகிறோம். Jesus included everything in salvation. இயேசு அந்த ரட்சிப்பில் எல்லாவற்றையும் அவர் எடுத்து விட்டார். Hallelujah. He's not only saving you from hell, அவர் அந்த பாதாளத்திலிருந்து மீட்பது மாத்திரமல்ல, but he wants to live a blessed life. அவர் நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். Hallelujah. He has given you lot of promises. அவர் உங்களுக்கு अनेक வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். You don't have to be helpless. நீங்கள் உதவி இல்லாமல் இருக்க வேண்டியதில்லை. He has so many blessings for you. உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. You want something? உங்களுக்கு ஏதாவது வேணுமா? You want to clear your debts? உங்களுக்கு கடன் அடைக்க வேண்டுமா? You can go to God and ask, இயேசுவிடத்தில் போய் கேளுங்க. Lord, this is the promise. இதான் என்னோட, நீங்க I have accepted you as my savior. நான் உங்களை இரட்சகராக ஏற்றுக்கிறேன். Now I want you to answer my prayer. நீங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று கேளுங்க. You can ask God. நீங்க இயேசுவை கேட்கலாம். He won't get confused. அவர் அப்படியே குழப்பமடைய மாட்டார். He will answer your prayers. அவங்க ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். Recently we went to US, அவர்கள் சமீபத்திலே US தேசத்திற்கு and my younger one is beside me. அவளுடைய சிறு பையன் அவரோடு இருந்தார்கள். He asked everything he like. அவருக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டார். I want chocolate. எனக்கு சாக்லேட் வேணும். Can I have cake? எனக்கு கேக் வேணும். Can I have drink? எனக்கு வந்து தண்ணி வேணும். Everything. எது வேணுமோ. Because it's free. ஏன்னா எல்லாமே இலவசம். We must ask God like that. நாம் இயேசுவிடத்தில் அப்படி தான் கேட்க வேண்டும். Whatever you want. உங்களுக்கு என்ன வேண்டுமோ. Miking kavalo you can ask. என்னென்ன வேணுமோ அதை அவர்ட்ட கேட்கணும். Number 2, second verse. இரண்டாவது வசனம். Why do you spend money for what is not bread? நீங்கள் அப்பம் இல்லாததற்காக பணத்தையும் and your wages
திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்க for what பிரயாசத்தை does not satisfy. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை Listen செலவழிப்பானேன். carefully to me நீங்கள் எனக்கு கவனமாய் செவி and கொடுத்து eat what is good, நலமானதை சாப்பிடுங்கள். and let your soul delight itself in abundance. அப்பொழுது உங்கள் ஆத்மா கொழுப்பான பதார்த்தங்களால் மகிழ்ச்சியாகும். Here God is telling, இங்கு கர்த்தர் சொல்லுகிறார், why are you wasting your time for what that is not bread? அது அப்பம் இல்லையா, அதற்காக எதற்கு உங்க நேரத்தை செலவழிக்கிறீங்கன்னு சொல்றேன். Why you are wasting time for that thing that will not satisfy you? உங்களை திருப்தி செய்யாத ஒரு காரியத்திற்காக எதற்கு நேரத்தை செலவழிக்கிறீங்க? There are many things in this world. இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் உண்டு. They look like food, எல்லாம் சாப்பாடு போல இருக்கும். but they are junk food. அது எல்லாமே ஜங்க் ஃபுட். It will not satisfy you. அது உங்களை திருப்தி செய்யாது. It will maybe help your desire to be fulfilled, உங்களை ஆசை நிறைவேற்றலாம், but it will not satisfy you. அது உங்களை திருப்தி செய்யாது. See, mothers knows this very well. அம்மாக்களுக்கு இது நன்றாக தெரியும். See, when mummy is cooking biryani, அம்மா உங்களுக்கு பிரியாணி சமைக்கும் if பொழுது there is 15 minutes or half an hour late, அது ஒரு 15 நிமிஷம் 30 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுனா అప్పుడు పిల్లలు పక్కన షాప్ కి వెళ్ళి చిప్స్ కొనుక్కొచ్చుకొని తిన్నారు అనుకోండి, நாம என்ன செய்வோம், சின்ன பசங்க என்ன பண்ணுவாங்க, போய் சிப்ஸ் பாக்கெட்ல கடையில சிப்ஸ் வாங்கி మమ్మీ சாப்பிடுவாங்க. ఫాస్ట్ గా బిర్యానీ పాపం కష్టపడి షీ ఇస్ కుకింగ్ అట్ హోమ్ அம்மா வந்து கஷ்டப்பட்டு சமைத்து கொண்டிருப்பார்கள். and this guy is eating chips, ஆனா இந்த சிறு என்ன அவரோட மகன் என்ன செஞ்சு கொண்டிருப்பார், சிப்ஸ் சாப்பிட்டு இருப்பார். and what mummy will say, அம்மா என்ன சொல்வார்கள், ఎందుకు మీరు ఇది మనీ ఎందుకు వేస్ట్ చేస్తున్నారు, எதுக்காக இதுக்கு காசை வேஸ்ட் பண்றேன்னு சொல்லுவாங்க. why this will you will get stomach ache if you eat chips, இந்த சிப்ஸ் சாப்பிட்டா வயித்து வலி வரும்னு சொல்லுவாங்க. I am cooking the best food for you, உனக்கு நல்ல மிக சிறந்த உணவை சமைக்கிறேன், wait, பொறுமையாயிரு. right? Many times we do like that. நாம் நிறைய பேரங்களை அப்படிதான் செய்கிறோம். God wants to give you the best promises. கர்த்தர் நமக்கு மிக சிறந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்க God விரும்புகிறார். wants to give you peace. நமக்கு சமாதானத்தை கொடுக்க God விரும்புகிறார். wants to give you joy. நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க But we விரும்புகிறார். want junk food. ஆனா உங்களுக்கு என்ன ஜங்க் ஃபுட், சிப்ஸ் மாதிரி தேவைப்படுது. We go out and eat that will not satisfy நம்ம us. திருப்தி செய்யாத காரியத்தை தான் வாங்கி சாப்பிடுறோம். And later we come say, Amma, stomach ache. அப்புறமா வந்து எனக்கு வயித்து வலிக்குதுன்னு சொல்றோம். Why? Because we ate chips. ஏன்னா நம்ம சிப்ஸ் சாப்பிட்டோம். This junk will not satisfy அந்த us. ஜங்க் நமக்கு உதவி செய்யாது, So திருப்தி செய்யாது. it's a loving father, he is telling us, நம்மை நேசிக்கிற தகப்பன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், why do you spend money for what is not bread? அப்பம் இல்லாததற்காக எதற்காக பணத்தை செலவழிக்கிறாய் என்று. And your wages for what does not satisfy. திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தை எதற்காக செலவழிக்கிறாய் என்று. Can you please pause the verse here? And the wages that for what will not satisfy you. உங்களை திருப்தி செய்யாத அந்த பணத்திற்காக எதுக்கு பிரயாசத்தை செலவழிக்கிறீங்க? You know, many times when I go to the dormitory area there near Tuas, துவாசில இருக்கிற டாமெட்ரிக் நான் செல்லும் பொழுது we see brothers drinking. அங்க அநேக சகோதரர்கள் குடித்துக் கொண்டிருப்பார்கள். They're sitting and drinking, thinking, imagining they are the president of Singapore. அவர்கள் அங்கு குடித்துக் கொண்டே அவர்கள் தான் இந்த Right? தேசத்தின் அதிபதி என்று நினைத்துக் கொள்கிறார்கள். For some time that liquor will help them to think they are president of America, Singapore. அந்த அந்த மது அது உள்ள போற வரைக்கும் அது அவங்களுக்கு எல்லாத்தையும் யோசனை கொடுக்கும். But do they really become the president of Singapore? ஆனால் உண்மையாக அதிபதி ஆக முடியுமா? It's just the satisfaction of mind. அந்த மனதிலே அந்த திருப்தி தான் அது. Once they come out of that, ஆனா அந்த மது சென்ற பிறகு they will again have to go back to work tomorrow. பிறகு ஐயோ நாளைக்கு திருப்பி வேலைக்கு போகணுமே, Again remember all the debts. எல்லா கடனையும் நினைச்சு வருவாங்க. Now what happened to the president? அந்த ஜனாதிபதிக்கு என்ன ஆச்சு? It's only temporary satisfaction. அது ஒரு தற்காலிகமான ஒரு திருப்தி And தான். it's not true அது satisfaction. உண்மையான திருப்தி கிடையாது. But they spend all their salary for that. அதற்கு எல்லா சம்பளத்தையும் அவங்க செலவு செய்றாங்க. Hallelujah. Yes or no? உண்மையா இல்லையா? Yes or no? So God is telling, கர்த்தர் சொல்லுகிறார், why are you wasting your money on that things that will not satisfy you? உங்களுக்கு திருப்தி செய்யாத அந்த பொருளுக்காக எதுக்கு பணத்தை செலவழிக்கிறான்னு கர்த்தர் சொல்றார். Don't waste your time. உங்கள் நேரத்தை அதற்காக வீணாக்காதீர்கள். Don't waste your money. உங்கள் பொருளை வீணாக்காதீர்கள். Don't waste your mind. உங்கள் மனதை வீணாக்காதீர்கள். Don't waste. எதையுமே I வீணாக்காதீர்கள். will give you true joy. உங்களுக்கு உண்மையான சந்தோஷத்தை I will தருவேன். give you true success. உங்களுக்கு உண்மையான வெற்றியை I தருவேன். will give you success more than your money can bring for you. உங்கள் பணம் கொண்டு வருவதை விட மேலான ஜெயத்தை உங்களுக்கு தருவேன். Many people, those who have millions of dollars, have millions of problems. யாராருக்கெல்லாம் மில்லியன் டாலர் பணம் இருக்குதோ அவங்களுக்கு மில்லியன் ப்ராப்ளம் இருக்கு. You know, the true peace is உண்மையான சமாதானம், if you can sleep peacefully, that's the true peace. உண்மையா நீங்க நிம்மதியா தூங்க முடிஞ்சா அதான் மெய்யான சமாதானம். Hallelujah. 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 There are many people who has lot of money, they can't sleep. அநேகருக்கு கோடிக்கணக்கில் பணம் இருந்தாலும் தூக்கம் இல்லை.
The true peace is உண்மையான சமாதானம் knowing that you have a father who will take care of you. உங்களை பராமரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு என்று நீங்கள் That அறிந்திருப்பீர்கள். is true peace. அதுதான் உண்மையான சமாதானம். You don't have to worry about your future உங்கள் எதிர்காலத்தை குறித்து கவலைப்பட தேவையில்லை. because there is a father who will take care of you. ஏனென்றால் உங்கள் தகப்பன் அதை பார்த்துக் கொள்வார். That's why God is inviting you. எனவேதான் கர்த்தர் உங்களை பார்த்து அழைக்கிறார். Come, வாருங்கள். come, I'll give you the best things in this world. வாருங்கள், நான் உங்களுக்கு இந்த உலகத்திலே சிறந்ததை தருகிறேன் என்று அவர் Don't சொல்கிறார். waste your time. உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். You know why we are inviting you to church? ஏன் நாங்கள் ஆலயத்திற்கு அழைக்கிறோம் தெரியுமா? For every human being, ஒவ்வொரு மனிதனுக்கும் there is a God-shaped vacuum in their heart. அவங்க உள்ளத்திலே ஒரு வெற்றிடம் உண்டு. God-shaped vacuum. அது கடவுள் உருவாக்கின ஒரு வெற்றிடம். And it will be filled only with God. அது கடவுளால் தான் நிரப்ப முடியும். You try to put anything there, it will not be filled. மத்த எதை கொண்டு அதுல போட்டாலும் அது அந்த வெற்றிடத்தை நிரப்ப முடியாது. How many of you experience this? யாரெல்லாம் இதை அனுபவித்திருக்கிறீர்கள்? You take your phone நீங்கள் போனை எடுத்துக்கொண்டு and you scroll down, அதை அப்படியே பார்த்துட்டு watching movies, reels, படத்தை பார்த்துட்டு அந்த ரீல்ஸை பார்த்துட்டு playing video games, வீடியோ கேம்ஸ் விளையாடிட்டு use up all your data, உங்க டேட்டாவெல்லாம் காலி பண்ணிட்டு and at the end of the day, கடைசியில there is no joy. உங்களுக்கு சமாதான சந்தோஷம் The time is wasted, money is wasted. நேரமும் வேஸ்ட், பணமும் வேஸ்ட். But God is telling, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், I'll tell you how you can get the true peace, உங்களுக்கு உண்மையான சமாதானத்தை எப்படி பெற்றுக்கொள்ள the வேண்டும் என்று true சொல்கிறேன். joy. உண்மையான சந்தோஷம். Hallelujah. ஹalleluya. The verse number 3. மூன்றாவது வசனம். Incline your ear and come to me. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள். Hear and your soul shall live. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். And I will make an everlasting covenant with you. தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். The sure mercies of David. தாவீதுக்கு நிச்சயமான கிருபைகளை. Hallelujah. God is telling, கர்த்தர் சொல்கிறார், come, I will tell you. வாருங்க, நான் சொல்றேன். Listen. நன்றாக Your கேளுங்கள். true joy starts from you listening. நீங்கள் கேட்பதின் மூலம் தான் மெய்யான சந்தோஷம். Your ears are gate to your heart. உங்கள் செவிதான் உங்கள் இதயத்திற்கு ஒரு வாசல். So listen to me. ஏனென்றால் அதனால கர்த்தரிடத்தில் நன்றாக கேளுங்கள். If you listen, நீங்கள் நன்றாக கேட்கும்போது you will understand my heart. அவருடைய இதயத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். If you don't listen, நீங்கள் கேட்காவிட்டால் you will not understand. அவருடைய இதயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள And முடியாது. devil will not be silent. சாத்தானும் அமைதியா இருக்க மாட்டான். He will tell you all kinds of lies. அவன் எல்லா பொய்யும் உங்க காதுல சொல்லிட்டே He இருப்பான். will tell you all kinds of fears. அவன் எல்லா பயத்தையும் சொல்லிட்டே இருப்பான். The social media is there. இந்த போன்ல இருக்க சோஷியல் மீடியா He will tell you, he will keep speaking to you from different sources. அநேக காரியங்கள்ல இருந்து உங்க கூட பேசிட்டே இருப்பான். And he will put fear. உங்களுக்கு பயத்தை உண்டாக்குவான். You know, a group of frogs started their journey. அநேக கற்கள் ஒரு பிரயாணத்தை தொடங்கின. So as the couple koni a journey start chesni anta. அவங்க So after going some time, all the frogs fell in a ditch. அந்த தவளைகள் எல்லாம் போய் எல்லாம் வந்து குழியில விழுந்துருச்சு. So there were some local frogs also there. அங்க இருந்து சில தவளைகளும் உண்டு. Oh, you also fell down here. நீங்களும் இந்த குழியில விழுந்துட்டீங்களான்னு சொல்லி சிரிச்சாங்க. We can't get out of this place. இதை விட்டு நான் வெளியே வர முடியாது. మనం వెళ్ళలేం అనుకున్నాంట. இங்க இருந்து வரதுக்கு வழியே இல்ல. So ఈ కొన్ని అప్పుడే పడిన కప్పలు ఉన్నాయి కదా. அப்படிப்பட்ட ஒரு குழியில நாம இருக்கிறோம். So they said, no, we will try. அவங்க சொன்ன உடனே நம்ம எல்லாம் போலாம் அப்படி. So they tried to climb. அவங்க வந்து ஏறதுக்கு முயற்சி செய்றாங்க. ఎక్కడానికి క్లైమ్ చేసినాయి, ట్రై చేసినాయి. அவங்க வந்து ஏறதுக்கு முயற்சி செய்றாங்க. కానీ వెనకాల ఎరుస్తున్నాయి, no, you cannot go. கீழ இருக்குது பாத்தீங்கன்னா சொல்லுது, நீ மேல போக முடியாது. నువ్వు వెళ్ళలేవు అని అరుస్తున్నాయి. நான் கஷ்டப்பட்டு ஏறினாலும் போக முடியாதுன்னு சொல்றாங்க. కొన్ని కప్పలు ట్రై చేసినాయి. some frogs tried. சில தவளைகள் ஆனாலும் முயற்சி செய்தது. హాఫ్ వెళ్ళి పడిపోయినాయి మళ్ళీ. பாதி தூரம் போய் கீழ விழுந்துச்சு. ఎందుకంటే the voices are very powerful. ஏன்னா அவங்க கேக்குற அந்த செவியில கேக்குற அந்த வார்த்தை மிகவும் வல்லமையானது. చాలా కష్టపడినాయి. அது ரொம்ப కష్టం. కొంచెం వెళ్ళి పడిపోతున్నాయి. கொஞ்ச தூரம் போது கீழ இறங்கிருது. ఒక్క కప్ప మాత్రం పైకి వెళ్ళిపోయింది. ஒரே ஒரு தவளை மட்டும் வெளியே வந்துருச்சு. పైకి వెళ్ళిన తర్వాత పైన కొన్ని కప్పలు వెయిట్ చేస్తున్నాయి. அந்த தவளை வெளியே வந்தன பார்த்து சொல்லுது, అంత మంది లోపల ఉంటే నువ్వు ఒక్కడివే ఎలా వచ్చావు పైకి? இவ்வளவு பேரால வர முடியல, உன்னால மட்டும் எப்படி வர முடியும்? That was the question. அதான் அவங்க கேட்ட கேள்வி. Do you know the answer? அதுக்கு என்ன பதில் தெரியுமா? Yes, he is deaf. அது வந்து செவிட்டு தவளை. Yeah, he is a deaf frog. அது ஒரு செவிட்டு தவளை. You want to be successful? நீங்கள் வெற்றிகரமாக வாழ You வேண்டும் have to என்றால் become deaf to this world. இந்த உலகத்திற்கு நீங்கள் செவிடனாய் மாற வேண்டும். This world will tell you all kinds of negative things. இந்த உலகம் நிறைய
தவறான காரியங்களை சொல்லும். You can't do this. இது நீனால செய்ய You முடியாது. can't stop this addiction. இந்த பழக்கத்திலிருந்து வெளிவர నువ్వు ఇది முடியாது. చేయలేవు, నువ్వు అది చేయలేవు. There are so many voices you will hear from morning till evening. அநேக சத்தத்தை கேட்பீங்க. இத உன்னால முடியாது, உன்னால முடியாது, அநேக சத்தத்தை கேட்பீங்க. So when you come back to your room, ஆனா நீங்க உங்க அறைக்கு வரும்போது you will carry all these voices அந்த 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 சத்தத்தை தான் நீங்க கேட்டுட்டே and you இருப்பீங்க. will believe those words. அதுதான் நீங்க நீங்க யோசிப்பீங்க. Yes or no? ஆமாவா இல்லையா? నీకు స్కిల్స్ లేదు, నీకు ఎందుకు ప్రమోషన్ వస్తుంది? உனக்கு தான் இதே இல்லையே, అవునా தகுதி కాదా? நீ ப்ரமோஷன் கிடைக்க போகுது. నీకు స్కిల్స్ రావాలంటే నీకు ఇంగ్లీషే రాదు ఫస్ట్. உனக்கு முதல்ல ఆంగ్లమే వరాது, అప్పుడు నీకు ఎగ్జామ్ ఎలా పాస్ అవుతావు? அப்புறம் உனக்கு ப்ரமோஷன் வரும். నీకు జీతం ఎలా పెరుగుతుంది? உனக்கு எப்படி அது உயர்வு வரும்? How your salary will increase? எப்படி உன பணம் அந்த சம்பளம் உயரும்? You don't know English. உனக்கு இங்கிலீஷ் கூட You தெரியாது, don't know தெரியாது. skills. உனக்கு எந்த இது So all these voices இதெல்லாம் will சத்தமும் not let you even try. உங்களை ட்ரை பண்ண கூட அது முயற்சி செய்ய கூட அனுமதிக்காது. Yes or no? ஆமாவா இல்லையா? So God is telling, கர்த்தர் சொல்கிறார், don't listen to all those voices. அதற்கெல்லாம் நீங்க செவி கொடுக்காது. Listen to me. கர்த்தருக்கு செவி கொடுங்கள். I have a plan for you. உங்களுக்கு ஒரு நல்ல திட்டத்தை I வைத்திருக்கிறேன். have a great plan. உங்களுக்கு மிகப்பெரிய திட்டத்தை If you வைத்திருக்கிறேன். keep listening to all these negative voices, இந்த நெகட்டிவான எல்லா சத்தத்துக்கும் நீங்க செவி if கொடுத்தா, you keep going back to the past who has abused you, உங்களுக்கு கடந்த காலத்தில் நடந்ததை நீங்க நினைத்துக் கொண்டே இருந்தால், if you keep going to the past who has rejected you, உங்களை நிராகரித்து அந்த கடந்த காலத்துக்கு சென்றீங்க if you keep going back to the past failures, நீங்கள் கடந்த காலத்தில் கடந்த தோல்வியை நீங்க நினைத்துக் tell கொண்டிருந்தால், me how can you be successful? எப்படி நீங்கள் வெற்றிகரமாக இருக்க முடியும்? You can't be successful there. உங்களால் வெற்றியாக வாழ முடியாது. So God is telling, அதனால தான் கர்த்தர் சொல்கிறார், leave your emptiness, உங்களுடைய வெறுமையை விட்டு விடுங்கள், leave your fears, உங்களுடைய பயத்தை விட்டு விடுங்கள், come. வாருங்கள். Hallelujah. Hallelujah. Listen to me. என்னிடத்திலே கேளுங்கள் என்று கர்த்தர் Don't சொல்கிறார். listen to all the fearful words. அந்த பயமான வார்த்தைகளுக்கு செவி I கொடுக்காதீங்க. have created you. கர்த்தர் தான் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். I know what I have placed in your heart. உங்கள் உள்ளத்திலே நான் வைத்திருக்கிறேன் என்ன என்பதை கர்த்தர் அறிவார். I know the talents that I have given to you. உங்களுக்கு இருக்கிற திறமையை கர்த்தர் அறிவார். Hallelujah. Hallelujah. If you come, நீங்கள் வரும் பொழுது I will activate it. அதை அவர் செயல்பட செய்வார். దేవుడు నీలో ఏ టాలెంట్స్ పెట్టాడో అది ఆయనకే తెలుసు ఎట్లా యాక్టివేట్ చేయాలో. நீங்கள் கர்த்தரிடத்திலே வரும்போது அவர் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற திறமையை அவர் செயல்பட செய்வார். అందుకే ఆయన రమ్మంటున్నాడు. ஆனால் அவரிடத்திலே வர வேண்டும். So he is telling, come listen to me carefully. வந்து நன்றாக செவி கொடுத்து கேளுங்கள். Incline your ear. உங்கள் செவியை சாய்த்து கேளுங்கள். Hear. கேளுங்கள். And your soul shall live. அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும். For example, உதாரணமாக మీకు అప్పు ఇచ్చినోడు ఫోన్ చేసి నువ్వు అప్పు ఇవ్వకపోతే నేను నిన్ను వదిలిపెట్టను అన్నాడు అనుకోండి. If someone who gave you a loan, I called you and say, if you don't pay me back, I will not leave you. இப்போ உங்களுக்கு கடன் கொடுத்தவர் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, நீ கடனை கொடுக்கலன்னா உன்னை விட மாட்டேன்னு. And then you are so afraid. உங்களுக்கு பயம் வந்துருது. So afraid. I don't know how I am going to give him money. எப்படி அந்த பணத்தை திருப்ப செலுத்த போறேன்னு உங்களுக்கு தெரியல. And suddenly you remember your boss words. உங்களுக்கு சொன்ன உங்கள் முதலாளியின் வார்த்தை வருது. She said, I will give you 13th month bonus. அவர் உங்களுக்கு 13வது மாச சம்பளத்தை கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. Suddenly you will be happy. உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம். When you remember this guy, you will feel sad. அந்த உங்களை பலன் கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா யோசிக்கும் பொழுது உங்களுக்கு பயம் வரும். When you remember your boss words, உங்கள் முதலாளியின் வார்த்தையை கேட்கும் you will பொழுது feel very happy. உங்களுக்கு மிகவும் சந்தோஷம் வரும். Right? So you will wait for the bonus. அந்த போனஸ் வரதுக்காக காத்திருப்பீங்க. You will feel happy, yes or no? உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமா It is இல்லையா? like that. அது போல தான். There's a battle in our mind. நம்ம மனதிலே ஒரு போராட்டம் இருக்கு. There's so many negative words, அநேக நெகட்டிவான but வார்த்தைகள். there is also God's promise. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்டு. God wants to bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க God விரும்புகிறார். wants to give you life. அவர் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க If விரும்புகிறார். you hear the fearful words, நீங்கள் பயமான வார்த்தைகளை you கேட்டால் will start dying. நீங்கள் சாகதான் போக வேண்டும். Many people died because of fear during COVID, not actually because of virus. கோவிட் காலத்தில் அநேகர் பயத்தின் மூலமாக இறந்து விட்டார்கள். Do you know fear is a worst virus than COVID? பயம் தான் ஒருவருக்கு மிகவும் சரியான எதிரான வைரஸ். Yes or no? உண்மையா இல்லையா? People are in isolation தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார்கள் and on fear. பயத்திலே இருந்தார்கள். That's why people died. அதனால தான் மக்கள் இறந்து But போனார்கள். if you can stay strong, நீங்கள் பலமாக தைரியமாக இருந்தால் virus will die, not you. வைரஸா இறந்து போவோம், நீங்க சாக மாட்டீங்க. நீங்க சாவ மாட்டீங்க. நீங்க சாக மாட்டீங்க. You will not Correct? die. Yeah. So he is telling, கர்த்தர் சொல்கிறார், listen to me செவி கொடுத்து கேளுங்க, and you will live. நீங்கள் வாழ்வீர்கள். Do you want to live or die? நீங்கள் பிழைக்க வேண்டுமா சாக வேண்டுமா? Do you want to live successfully? நீங்கள் வெற்றிகரமாக வாழ வேண்டுமா? God is telling, come listen to me. கர்த்தர் சொல்றார், நீங்கள் வந்து I have இடத்திலே கேளுங்கள். promises for you. உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை I have வைத்திருக்கிறேன். treasure for you. உங்களுக்கு அந்த பொக்கிஷத்தை I வைத்திருக்கிறேன். have joy for you. உங்களுக்கு சந்தோஷத்தை I வைத்திருக்கிறேன். have peace for you. உங்களுக்கு சமாதானத்தை So வைத்திருக்கிறேன். listen to me. எனவே அவரிடத்தில் கேளுங்கள். Hear.
கேளுங்கள் and your soul shall live, அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். and I will make an everlasting covenant. உங்களுக்கு நித்திய உடன்படிக்கை It's a உண்டாக்குவேன். permanent covenant. அது நித்திய உடன்படிக்கை. It's not a temporary covenant. அது தற்காலிகமான It's உடன்படிக்கை not இல்ல. a covenant that will just give you a temporary satisfaction. அது தற்காலிகமான ஒரு நிம்மதி தருகிற ஒரு உடன்படிக்கை அல்ல. It's a love that no one can take it away from you. அந்த அன்பு யாரும் எடுக்க முடியாத ஒரு அன்பு. It's an unconditional love. அது நிபந்தனை இல்லாத அன்பு. It's a love even when you're bad, he loves you. நீங்கள் கெட்டவராக இருந்தாலும் அவர் உங்களை நேசிக்கிறார். His love will not change. அவருடைய அன்பு மாறாது. That kind of love. அப்படிப்பட்ட அன்பு. So God is telling, come. கர்த்தர் சொல்கிறார். And ஹalleluya. one last verse we read. கடைசியாக ஒரு வசனம். And God says, கர்த்தர் சொல்கிறார். let the wicked forsake sixth verse. Seek the Lord while he may be found. Call upon him when he is near. Let the wicked forsake his way, and the unrighteous man his thoughts. Let him return to the Lord, and he will have mercy on him, and to our God, for he will abundantly pardon. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சபிமாய் இருக்கலை அவரை நோக்கி கூப்பிடுங்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன்மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். Let's imagine this. நாம் யோசித்து பார்ப்போம். If a Supreme Court judge enters into a prison, ஒரு சிறைச்சாலையிலே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சென்றால் and before he go into the prison, அங்க அந்த சிறைச்சாலைக்கு செல்வதற்கு முன்பாக someone gave this announcement. யாரோ ஒரு அறிக்கையை கொடுக்கிறாங்க. Hey, everybody come. எல்லாரும் வாருங்க. Come and say sorry to him. அவரிடத்துல மன்னிப்பு கேளுங்க. Change your ways. உங்க வழிகளை மாற்றுங்க. Change your thoughts. உங்க எண்ணங்களை மாற்றுங்க. He is going to forgive you. அவர் உங்களை மன்னிக்க போகிறார். He is going to cancel all your crime. உங்க எல்லா குற்றங்களையும் அவர் எடுத்து போட போகிறார். Everybody come. எல்லாரும் வாருங்க. And what will the prisoners do? அங்க இருக்கிற சிறைச்சாலை கைதிகள் என்ன They செய்வாங்க? will come running. அவங்க ஓடி வருவாங்க. Right? You know, if the guy who announces, அந்த அறிவிக்கிற அந்த மனிதன் announce చేసే అతను జడ్జ్ వస్తున్నాడు రండి, don't waste your time. ஜட்ஜ் வந்திருக்க எல்லாம் ஓடி வாருங்க, டைமை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு When சொல்லும்போது he is here, better you ask. இங்க அவர் இருக்கும்போதே வந்து கேட்டுருங்க. When he is here, he will not be a judge, he will be a savior. இங்க இருக்கும்போது அவர் ஒரு ஜட்ஜ் நீதிபதி அல்ல, Hallelujah. ரட்சகர். When he go back to the court, he will become a judge. அவர் தீண்டுமாக அந்த And nobody can save you. அவர் ஜட்ஜா போடுறாரு, அப்ப வந்து உங்களை யாரும் காப்பாத்த முடியாது. When he is near, you better come and say sorry. அவர் அருகில இருக்கும்போது சீக்கிரம் வந்து சாரி சொல்லிருங்க. Hallelujah. That's what God is telling. அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். I sent you my son. அவர் உங்களுக்காக தன்னுடைய மகனை I sent you Emmanuel. அவர் உங்களுக்கு இம்மானுவேலை When அனுப்பினார். he is there, come change your ways. வந்து வழியை மாத்துன்னு சொல்லும்போது வந்து Change your thoughts. உங்கள் எண்ணத்தை மாற்றுங்க. Change your bad ways. உங்களை கெட்ட வழிகளை He மாற்றுங்க. will forgive you. அவர் உங்களை மன்னிப்பார். Say sorry to him. அவரிடத்தில் மன்னிப்பு He கேளுங்க. will forgive you. அவர் உங்களை மன்னிப்பார். He's compassionate. அவர் இரக்கமுள்ளவர். He's loving. அவர் அன்புள்ளவர். Don't miss the opportunity. இந்த தருணத்தை Hallelujah. Hallelujah. If the prisoner is not coming, if he's sitting down there, அந்த கைதி அங்கேயே உட்கார்ந்து வராம, it is his problem. அது அவருடைய தவறு. Right? But for everyone who come to him, யாரெல்லாம் வந்தாங்களோ, he is not judge, he will be a savior. அவர்களுக்கு நீதிபதி அல்ல, ஒரு ரட்சகர். That is what exactly Jesus did. அதுதான் இயேசு செய்தார். Everybody come. எல்லாரும் வாருங்கள். Come with all your sins, come to me. எல்லா பாவத்தையும் அவரிடத்தில் I வாருங்கள். will wash them with my blood. அவருடைய இரத்தத்தினால் உங்களை I கழுவுவார். will give you true freedom. உங்களுக்கு உண்மையான விடுதலை தருவார். When I am near to you, நான் உங்களிடத்துல கிட்ட இருக்கும்போது come to me. வந்துருங்க. Hallelujah. 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 And the next verse says, அடுத்த வசனம் சொல்லுது, for my thoughts are not your thoughts, என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல, nor are your ways my ways, says the உங்கள் Lord. வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் For as சொல்கிறார். the heavens are higher than the earth, பூமியை பார்க்கலாம் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ, so my ways higher than your ways, அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலாம் எங்கள் and my வழிகளும், thoughts higher than your thoughts. உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் என் நினைவுகளும். Hallelujah. God is saying, கர்த்தர் சொல்கிறார், your thoughts are very small. உங்களுடைய எண்ணம் எல்லாம் மிகவும் சின்னது. Your thoughts have limitations. அதுக்கு நிறைய இது உண்டு, கட்டமைப்பு మీ உண்டு. ఆలోచనలు చాలా చిన్నవి. நம்மளுடைய எண்ணங்கள்லாம் சின்னதா இருக்கு. మీ ఆలోచనలు జస్ట్ స్కిల్స్ అడుగుతున్నారు. நம்மளதெல்லாம் சின்னதா. కానీ నేను మిమ్మల్ని CEO చేయాలనుకుంటున్నా. I want to make you a CEO. You are asking just for the skills. அவர் சொல்றாரு, நான் உங்களை CEO ஆக்குறேன். நீங்க என்ன கேக்குறீங்க? திறமை தான் கேக்குறீங்க, தாளந்து தான் கேக்குறீங்க. You are asking very small things. நீங்க சின்னதா தான் கேக்குறீங்க. I have big plans for your life. நான் பெரிய திட்டத்தை வைத்திருக்கேன். If you come to me, நீங்கள் இடத்துல வந்தா, I will make those plans successful in your life. அந்த திட்டங்களை உங்கள் வாழ்க்கையில வெற்றி சிறக்க செய்வேன். Hallelujah. How big, Lord? If you ask God, how big are your plans? எவ்வளவு பெரிய திட்டம் நான் இடத்துல கேட்டீங்கன்னா, God is telling, கர்த்தர் சொல்கிறார், as high as heavens are above the earth. பூமியை பார்க்கலும் வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அவ்வளவு தூரம். Until now,
இப்போ வரைக்கும் No scientist found out the distance between the earth and heaven. இந்த வானத்துக்கு பூமிக்கு எவ்வளவு தூரம்னு எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. ఏ సైంటిస్ట్ కనుక్కోలేదు. எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிக்கல. He tried எல்லாம் முயற்சி செய்தாங்க. but failed. ஆனா தோல்வி உற்றார்கள். So God is telling, ஆனா கர்த்தர் சொல்கிறார், my plans are that big for you. அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற திட்டம் அவ்வளவு பெருசு. You are limiting your plans. நீங்க உங்களே சுருக்கிக்கிறீங்க. You are limiting your plans. உங்க திட்டங்களை நீங்களே God சுருக்கிக்கிறீங்க. is telling, ஆனா கர்த்தர் சொல்றார், you know why you must come to me? ஏன் அவர்கிட்ட வரணும் தெரியுமா? I have great plan for your life. மிகப்பெரிய திட்டத்தை அவர் I வைத்திருக்கிறார். have a big plan for your அவர் life. பெரிய திட்டத்தை உங்களுக்கு If you வைத்திருக்கிறார். come to me, அவரிடத்திலே வரும் பொழுது you'll be successful. நீங்கள் வெற்றிகரமாக இருப்பீர்கள். Just for the sake of overtime, we don't come to church. நீங்க ஏதோ வரணும்ன்றதுக்காக வரக்கூடாது சபைக்கு. Right? But God wants to give you more than that. அவர் உங்களுக்கு அதை காட்டிலும் அதிகமாய் கொடுக்க He விரும்புகிறார். wants to give you satisfaction in life. நிம்மதியை திருப்தியை தர He விரும்புகிறார். wants to give you success in life. உங்களுக்கு வெற்றியை தர விரும்புகிறார். He wants to give you joy in life. உங்களுக்கு மகிழ்ச்சியை தர விரும்புகிறார். Without God, கர்த்தர் இல்லாமல் even if you earn so much money, அநேக பணத்தை நீங்க சம்பாதித்தாலும் it will not bring meaning to your life. அது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அர்த்தத்தை கொண்டு வராது. My dear brothers, it will not bring true joy. சகோதரரே, உங்கள் வாழ்க்கையில அது சந்தோஷத்தை கொண்டு வராது. But with God, ஆனால் கர்த்தர் இருக்கும் பொழுது even the little you have உங்களுக்கு கஞ்சமா இருந்தாலும் will be a great blessing. அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை. There was one, I will tell you one small story and then we'll close. நான் ஒரு சிறிய கதையை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறேன். There was this military man. ஒரு ராணுவ வீரர் இருந்தார். He went to military when his wife was pregnant. அவருடைய மனைவி கர்ப்பமா இருக்கும்போது ராணுவத்திற்கு சென்றார். When his wife was pregnant, he went to military. அவர் மனைவி கர்ப்பமா இருக்கும்போது ராணுவத்திற்கு சென்றார். And he didn't get a chance to come back the birth of the அந்த baby. குழந்தையின் பிறப்பிற்கு அவரால் வர முடியவில்லை. So she gave birth. அந்த குழந்தை பிறந்து விட்டது. And this mother wanted him to remember the father's picture. எனவே இந்த குழந்தை அவருடைய தகப்பனுடைய அந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று இந்த தாய் விரும்பினார். So she put a big photo of her father. அவன் தகப்பனுடைய மிகப்பெரிய ஒரு படத்தை அந்த தாயார் போட்டார். And she told the son every day, ஒவ்வொரு நாளும் மகனை பார்த்து சொன்னார், this is your daddy. இதுதான் உன் தகப்பன். This is your father. இதுதான் உன் தகப்பன். So the boy grew up. அந்த மகன் வளர்ந்து கொண்டே The இருந்தார். boy started going to school. அவர் பள்ளிக்கு செல்ல But ஆரம்பித்தார். he never see the real father. ஆனால் உண்மையான தகப்பனை இதுவரை பார்த்தது கிடையாது. And he goes to school. ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு சென்றார். There near the school, he sees all the kids, their fathers are coming and dropping them by the car. மற்ற சக தகப்பனார்களை வந்து எடுத்து அழைத்து செல்வதை பார்த்தார். During their birthdays, fathers come and do the cake cutting. பிறந்த நாட்களிலே தகப்பனார்கள் வந்து கேக் கட்டிங் செய்தார்கள். But this boy don't have father. ஆனால் இந்த பையனுக்கு தகப்பனார் இல்லை. Every day he come back from school. ஒவ்வொரு நாளும் பள்ளியிலிருந்து வந்து He look at the photo அந்த படத்தை பார்த்து and he will talk to daddy. அவருடைய அந்த தகப்பனார், Daddy, look at my pencil. என்ன பென்சிலை பாருங்க. Daddy, look at my bag. என்னோட பேக் பைய Daddy, when will you come back? எப்பொழுது திரும்ப வருவீர்கள்? He'll talk to the photo. அந்த படத்தை பார்த்து பேசுவார். So one day, ஒரு நாள் the father wanted to surprise the child. அந்த மகனுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுக்க He விரும்பினார். knocked the door அவர் கதவை தட்டினார். and they opened the door. அந்த கதவை திறந்தார்கள். It's the father. அந்த தகப்பனார் அங்க இருந்தார். Hallelujah. This child immediately recognized. அந்த மகனுக்கு உடனே அது He புரிந்து ran கொண்டார். and hugged the father. அவர் ஓடி போய் தகப்பனாரை Oh, தழுவி the கொண்டார். father hugged him. தகப்பனாரை தழுவி கொண்டார். And the father kissed the baby. தகப்பனாருக்கு முத்தத்தை வழங்கி And he was so proud. அவர் மிகவும் பெருமையாக இருந்தார். That is Christmas. அதுதான் கிறிஸ்மஸ். God came out of the frame. கர்த்தர் வந்த நமக்காக. Don't put him in the frame. எனவே அவர் படத்துல போட்டு He வைக்காதீங்க. came out of the frame. அந்த படத்தை விட்டு அவர் வெளியே வந்தார். Hallelujah. Hallelujah. Many times we talk to God who is in the frame. அந்த படத்தை பார்த்து நம்ம பேசுறோம். You don't have to do that. அது நம்ம செய்ய வேண்டியது He இல்லை. came out of the frame. அந்த படத்திலிருந்து வெளியே வந்து He wants to be real in your life. அவங்க வாழ்க்கையில் உண்மையாக இருக்க விரும்புகிறார். Hallelujah. He wants to come with you to your work. அவங்களுடைய வேலைக்கு அவங்களோட வர He விரும்புகிறார். wants to come with you wherever you go. நீங்கள் போகிற இடமெல்லாம் உங்களோட வர This விரும்புகிறார். is the greatest love. இதுதான் உண்மையான அன்பு, மிகப்பெரிய Shall அன்பு. we invite him into our hearts? அவரை நம்ம உள்ளத்திலே அழைப்போம். Shall we all stand up? நாம் யாரும் எழுந்து நிற்போம். Hallelujah. Hallelujah. I want you to just think. நீங்கள் சற்று யோசித்து பாருங்கள். Why do you want to waste your money? Why do you want to waste your time for what is not bread? பணம் இல்லாததற்காக, அப்பம் இல்லாததற்காக பணத்தை செலவழிக்க வேண்டும். He wants to give you true joy. உண்மையான சந்தோஷத்தை கொடுக்க He விரும்புகிறார். wants to give you true life. உண்மையான ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். He wants to give you the best things in the world. மிக சிறப்பானதை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Why do you want to waste your time? எதற்காக நேரத்தை God வீணாக்குகிறீர்கள்? wants to give you the best things. கர்த்தர் உங்களுக்கு சிறந்ததை கொடுக்க God விரும்புகிறார். says, கர்த்தர் for சொல்கிறார், my thoughts are higher than your thoughts. என் நினைவுகள் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம் பெரியது. నా ఆలోచనలు నీ ఆలోచనల కంటే அவருடைய గొప్పవి. அவருடைய நினைவுகள் உங்கள் நினைவுகளை
காட்டிலும் பெரியது. హల్లెలూయా. హల్లెలూయా. భూమి కంటే ఆకాశం ఎంత ఉన్నతముగా ఉందో నీ పట్ల నా ఆలోచనలు అంత ఉన్నతముగా ఉన్నాయి. எப்படி பூமிக்கும் வானத்துக்கும் அவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளவு தூரமா நம்முடைய நினைவுகள் அவருடைய நினைவில் இருக்குது. ఎందుకు నిన్ను నువ్వు తక్కువ చేసుకుంటున్నావు? எதுக்காக வச்சு நம்ம யோசிக்க வேண்டும்? ఎందుకు నిన్ను నువ్వు తక్కువగా చూసుకుంటున్నావు? వై యు పుట్ యువర్ సెల్ఫ్ డౌన్? எதுக்கு உங்களையே நீங்க தாழ்மையா பாக்குறீங்க? వై యు పుట్ లిమిట్స్? உங்களுக்கு எதுக்கு நீங்களே ஒரு அணையை கட்டி வச்சுக்கிறீங்க? Jesus came into this world இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் to break that limits. அந்த இதெல்லாம் உடைத்தெறிவதற்கு. That's why he says, come all you heavy laden, யாரெல்லாம் பாரத்தோடு இருக்கிறீர்களோ come to me, என்னிடத்திலே வாருங்கள், I will give you rest. உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ప్రయాసపడి భారము మోసుకొనుచున్న సమస్త జనులారా, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே నా యొద్దకు రండి, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், నేను మీకు విశ్రాంతి కలుగజేస్తాను. நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். హల్లెలూయా. మనం ప్రయాసపడి భారం మోస్తున్నామా? யாரெல்லாம் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறீங்களோ, చాలా కష్టపడుతున్నామా? எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ, చాలా దుఃఖం ఉందా? மிகுந்த துக்கத்தோடு இருக்கீங்களோ, My brother, God wants to give you rest. உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை தர God விரும்புகிறார். loves you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். If you want to accept Jesus into your heart, நீங்கள் உள்ளத்திலே இயேசுவை ஏற்றுக்கொள்ள விரும்பினால் can I see your hand? உங்கள் கைகளை உயர்த்துங்கள். Will you show me your hand? உங்கள் கைகளை உயர்த்துங்க. I want to pray for you. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். God loves you, brothers. கர்த்தர் உங்களை God நேசிக்கிறார். loves you. God loves you. God சகோதரர்களே, loves you. கர்த்தர் God உங்களை loves you. நேசிக்கிறார். Hallelujah. If you, those who lift your hands, யாரெல்லாம் கைகளை உயர்த்தினீங்களோ, will you say this prayer with me? எங்களோடு சேர்ந்து ஜெபத்தை சொல்லுங்க. Heavenly Father, பரலோக பிதாவே, I thank you. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Thank you for loving me. என்னை நேசிப்பதற்காக நன்றி. I'm sorry நான் மன்னியும். I was far from you. நான் விட்டு தூர சென்றுட்டேன். Sorry, Lord. மன்னித்திருங்க இயேசுவே. Forgive me. என்னை மன்னித்தருளும் இயேசுவே. I came to you. நான் உம்மிடத்திலே வருகிறேன். Wash my sins. என்னை பாவங்களை கழுவும். Make me clean. என்னை பரிசுத்தமாக்கும். Father, பிதாவே, I open my heart for Jesus. என்னுடைய இதயத்தை இயேசுவுக்கு நான் திறக்கிறேன். Lord Jesus, இயேசுவே, come into my heart. என்னுடைய உள்ளத்திலே வாரும். Give me that peace. எனக்கு அந்த சமாதானத்தை தாரும். Give me that joy. எனக்கு அந்த சந்தோஷத்தை I தாரும். don't want to waste my time. நான் என் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. I don't want to waste my time on the things that don't give me satisfaction. எனக்கு திருப்தி கொடுக்காத காரியங்களில் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. Lord Jesus, இயேசுவே, come into my heart. என்னுடைய உள்ளத்திலே வாரும். Be my savior. என்னுடைய இரட்சகராயிரும். Be my Lord. என்னுடைய தேவனாயிரும். Be my Father. என்னுடைய தகப்பனாயிரும். In Jesus' name I pray. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். Amen, 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 amen. If you have prayed this prayer, ஜெபத்தை இப்போது செய்தீர்கள் என்றால் you are a son of God now. தேவனுடைய பிள்ளை. Hallelujah. Hallelujah. You don't have to worry. எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். God became your father. கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாய் மாறிவிட்டார். You are like now newborn baby. நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தையை போல மாறிவிட்டீர்கள். So now you have to grow. நீங்கள் வளர வேண்டும். You know how babies grow? எப்படி பிள்ளைகள் வளரும் தெரியுமா? Babies drink milk. அவர்கள் பால் குடிப்பார்கள். Babies eat food. அவர்கள் சாப்பாடு சாப்பிடுவார்கள். So the milk for our mind is the Bible. நம்முடைய பால் நமக்கு ஆகாரமாக இருப்பது நம்முடைய வேதாகமம். The food for our mind is the word of God. நமக்கு உணவாய் இருப்பது கர்த்தருடைய வார்த்தை. Take time to read the word every day, இந்த okay? வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாசிங்க. Every day make sure you read one chapter at least from the Psalms. ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒரு அதிகாரம் சங்கீதத்திலிருந்து வாசிங்க. It will help you. அது உங்களுக்கு உதவி செய்யும். It will help you to listen to God's word, not the people's words. அது உங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க செய்யும், மனிதனுடைய வார்த்தை அல்ல. So when you listen to God, you will live. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்போது வாழுவீர்கள். Every morning I do that. ஒவ்வொரு நாளும் நான் இது தினமும் செய்கிறேன். If I don't do that, நான் இதை செய்ய விட்டால் that day I will be very disappointed. நான் மிகவும் டிசப்பாயின்ட் ஆகி விடுவேன். We all have problems in life. உங்கள் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கிறதா? But if we don't read the word of God, கர்த்தருடைய வார்த்தையை we வாசிக்காவிட்டால் cannot survive. நம்மாலே வாழ முடியாது. We need the word. நம்ம கர்த்தருடைய வார்த்தை Every day make sure you pray. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க